தொகுப்பில் நாம் கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தின் கொடுங்கல்லூர் பகுதியில் அமைந்துள்ள பகவதி அம்மன் திருக்கோவில் பற்றி பார்ப்போம். இங்கு வீற்றிருக்கும் அம்மன் 8 கை, பெரிய கண், சிறிய இடை, எதிரியை அழிக்கும் கோபத்துடன் கூடிய முகம், 6 அடி உயரம், வலது கால் மடக்கி இடது கால் தொங்கவிட்டு அமர்ந்த கோலத்தில் வடக்கு நோக்கி தலையில் கிரீடத்துடன் ஒரு அரசியை போல் பகவதி அருள் பாலிக்கிறாள். இங்கு சிவனுக்கு கிழக்கு நோக்கி தனி சன்னதி உள்ளது. ஒரே இடத்தில் நின்று பகவதியையும் சிவனையும் தரிசிக்கும்படியான அமைப்பு இங்கு உள்ளது. இங்கு சிவனை விட அம்மனுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். மயிலோசை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை நாம் கேரளா மாநிலம் திருச்சூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் ஆலயத்தை தரிசிக்கின்றோம். எனக்கு பின்பாக பாருங்கள், அந்த ஆலயத்தினுடைய தோற்றம் உங்களுக்கு தெரிகின்றது. இந்த ஆலயம் மிக பெரிய ஆலயம். சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பிலே ஆலமரங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. கோயிலை சுற்றி பாருங்கள், 10 ஏக்கர் நிலப்பரப்பு முழுவதுமாக ஆலமரம் இருக்கிறது. இந்த கோவிலுக்கும் சிலப்பதிகாரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ் இலக்கியத்தோடு தொடர்புடைய ஒரு கோயில் கேரளா மாநிலத்திலே திருச்சூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது இந்த கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் ஆலயம். இங்கே மூல தெய்வமாக பத்ரகாளி அம்மன் என்கின்ற அம்மனாக பகவதி அம்மன் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இது முதலிலே சிவா ஆலயமாக இருந்திருக்கிறது. இந்த சிவா ஆலயத்திலே இங்கே இருக்கக்கூடியவர்களையெல்லாம் கொடுமைப்படுத்தியதாகவும் சிவபெருமானிடம் தேவி வேண்டி கேட்டுக்கொண்டதற்கெனக பத்ரகாளியை இங்கே அனுப்பி அந்த கொடூரக்காரர்களையெல்லாம் அழித்ததாகவும் அதனுடைய விளைவாக இந்த அம்பாளுக்கு பத்ரகாளி அம்மன் என்று பெயர் வந்தது. இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் 8 கைகளோடு இருந்து மக்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். ஆதி சிவசங்கரர் அருளிய 6 சக்கரங்கள் தான் இந்த அம்பாள் கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணம். அம்பாளை நினைத்து வேண்டுகின்ற அத்தனை சக்தியும் நிறைவேறுவதற்கு காரணம் ஆதி சங்கரர் கொடுத்த 6 சக்கரங்கள் என்றும் இங்கே சொல்கிறார்கள். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பத்ரகாளியை கண்ணகி என்றும் அழைக்கிறார்கள். சிலப்பதிகாரத்திலே மதுரையை எரித்த பின் கண்ணகி கோவலனோடு இணைந்து சேர நாட்டிற்கு வந்ததாக வரலாறு இருக்கின்றது. அப்படி வருகின்ற பொழுது அந்த கண்ணகி வந்து அமர்ந்து அருள்பாலிக்கின்ற இடமாக இந்த கோவில் திகழ்கின்றது. எனவே இது தமிழர்களோடும் தமிழோடும் இணைந்த ஒரு கோவிலாக இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த ஆலயத்தை வந்து தரிசித்து செல்லுமாறு மயிலோசை அன்பர்களை அன்போடு வேண்டுகின்றோம். ஒளிப்பதிவாளர் ஆறுமுனையனாருடன் முனைவர் சரவணகுமார்.